லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 ரிலீஸ் ஆகியிருக்கு. தியேட்டர்ஸ்ல ஃபேமிலியோட போய் பாருங்க. இன்று 12/1/2024 மேயர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு இந்த கூட்டத்துக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை. அதனால கோரம் இல்லாதனால இந்த கூட்டம் நடக்கவில்லை. இந்த கூட்டம் நடக்கல மீனிங் என்னன்னா, சட்டத்துப்படி அந்த மோஷன் வந்து டிராப் ஆயிடுச்சு. மோஷன் டிராப்னா இனிமேல் வந்து ஒரு வருஷமா அந்த மோஷன் கொண்டு வர முடியாது. தோல்வி. ஆமா, சரி, தேங்க்யூ. நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆணையர் விளக்கமளித்திருக்கிறார். நேரலையில் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, அங்கு சொல்லும் பொழுது அடுத்த ஓராண்டுக்கு தீர்மானம் கொண்டு வர முடியாதுன்னு சொன்ன மாதிரி தெரியுது. வேற என்னவெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாரு, விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய சரவணன் மீது நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என கூறி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் 38 பேர் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மனு அளித்திருந்தார்கள். அந்த மனுவில் புகார் அளிக்கப்பட்டிருந்த அந்த மனு பொய்யானது என மேயர் தரப்பு ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 38 மாமன்ற உறுப்பினர்களுமே மாநகராட்சி ஆணையர் நேரில் அழைத்து விசாரணை நடத்தினார். கையெழுத்து அனைத்தும் உண்மைத்தன்மையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று அந்த மாமன்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான அந்த கூட்டம் என்பது நடத்தப்படும். அந்த கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நெல்லை மாநகராட்சி இருக்கக்கூடிய இந்த 55 மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இது தொடர்பாக இந்த கூட்டத்தில் இன்று 11 மணிக்கு நடைபெறுகிறது. அனைவரும் கூட்டத்திற்கு வர வேண்டும் என நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திமுக மாமன்ற உறுப்பினர் 44 பேர் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த 6 பேர், அதிமுக சேர்ந்த 4 பேர் மற்றும் சுயேட்சை என மொத்தம் 55 பேருமே இன்று வரவில்லை. சுமார் 11 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்கெடுப்பு கூட்டமானது 11:30 வரை கூட்டரங்கிலே ஆணையராக இருக்கக்கூடிய காத்திருந்தார். ஆணையர் காத்திருந்தும் 30 நிமிடங்கள் கடந்தும் ஒருவர் கூட வராத காரணத்தால் தற்போது அவர் வெளியே வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டம் தற்போது இந்த வாக்கெடுப்பு ஆனது தோல்வி அடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வம் அறிவித்திருக்கிறார். மேலும் சட்டப்படி இந்த கூட்டம் ஒரு ஆண்டு காலத்திற்கு தற்போது மீண்டும் 1 மாதம் கழித்து வந்து மாமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்தால் கூட அது 1 ஆண்டு காலத்திற்கு நடத்த முடியாது. சட்டம் அது கூறப்படவில்லை. 1 ஆண்டு கழித்த பிறகுதான் மீண்டும் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக மனு எதுவும் அளிக்க முடியும் என்ற ஒரு சட்டம் இருப்பதை தெளிவாக விளக்கியிருக்கிறார். இதன் காரணமாக இன்று திருநெல்வேலி மாநகராட்சி நடைபெற்றிருந்த அந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு தீர்மானம் தோல்வி அடைந்திருப்பதாக மாநகராட்சி ஆணையர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மணிமார், நம்பிக்கையில்லா தீர்மான விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கு என ஆணையரும் விளக்கம் கொடுத்துட்டாரு. நீங்களும் பல்வேறு தகவல்களை கொடுத்திருக்கிறீங்க. ஆரம்பத்துல இருந்தே இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்போது, சலசலப்புலாம் வரும்போது மேயர் சரவணன் கிட்ட புதிய தலைமுறை நேரடியாக கேட்கும்போது கூட எந்த விதமான சலசலப்பும் இல்லை, நாங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாமே பேசி தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் அவரது கட்சியை சேர்ந்தவர்களே கொண்டு வரும்போது வெட்ட வெளிச்சமா தெரியுது அவருக்கு எதிராக அத்தனை பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அவர்கிட்ட பேசுறீங்களா? மேயர் கிட்ட உங்களால பேச முடிஞ்சதா? ஏதாவது சொன்னாரா? நிச்சயமாக தற்போது வரை அவர் தொலைபேசி எடுக்கவில்லை. நேரிலும் கூட்டரங்கிற்கு வரவும் இல்லை. அவர் அறையிலும் அறைக்கும் அவர் வரவில்லை. ஆக இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து புதிய தலைமுறை சார்பாக அவருடைய விளக்கத்தை கேட்பதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய விளக்கம் அளிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து அதையும் புதிய தலைமுறை கண்டிப்பாக ஒளிபரப்பு செய்யப்படும். இருப்பினும் தொடர்ந்து மீண்டும், அதாவது 2022 மார்ச் மாதம் மேயராக பதவியேற்ற அவர் இன்னும் 1 ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக மேயராக தொடர்வார் என்றும், 1 ஆண்டு காலத்துக்கு பின்பே இதுபோல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் பட்சத்தில் அது தொடர்பான வாக்கெடுப்பு மீண்டும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நம்பிக்கையில்லா தீர்மானம் முழுமையாக தோல்வி அடைந்ததன் காரணமாக தற்போது இருக்கக்கூடிய மேயர் சரவணனே நெல்லை மாநகராட்சியின் மேயராக தொடர்வார். மருதுபாண்டி, இது போன்ற சலசலப்பு, மோதல் போக்கு இதெல்லாம் இருக்கும்போது மக்கள் பணிகள் பாதிக்கப்படாதா? நிச்சயமாக, அதாவது நெல்லை மாநகராட்சி என்பது 55 வார்டுகளை கொண்ட மாநகராட்சி. இந்த மாமன்ற உறுப்பினருக்கும் மேயருக்கும் ஏற்பட்ட மோதலே இந்த மக்கள் பணிகள் திட்டங்களை கொண்டு செல்வதில் தொடர்ந்து தொய்வு இருப்பதாகவே அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் பல்வேறு போராட்டங்கள் என்பது நடத்தப்பட்டுள்ளது. மக்கள் திட்டங்களை செய்வது, மக்களின் குறைகள் மீது, மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, பல்வேறு பணிகள் என்பது நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரை தொய்விலே முடிந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த டிசம்பர் மாதம் முதலே தொடர்ந்து இது தொடர்பான ஒரு சர்ச்சையும் ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது காரணத்தால் மக்கள் பணி செய்வதில் தொடர்ந்து ஒரு பின்னடைவு என்பது நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரை நடந்துதான் வருகிறது. இருப்பினும் தொடர்ந்து மழை பாதிப்பு வேற நெல்லை மாநகராட்சி பகுதி ஏற்பட்ட காரணத்தால் அந்த பகுதி இன்னும் முழுமையாகவே மீள முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது. ஆகையால் இன்று இந்த சர்ச்சைக்கெல்லாம் இன்று ஒரு முற்றுப்புள்ளியாக வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் இனி வருங்காலங்களையாவது மக்கள் பணியை தீவிரம் காட்ட முடியும் என்பது
அனைத்து தரப்பு மக்களின் கருத்தாக உள்ளது. நெல்லையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்தே கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் இடையில அந்த சலசலப்பு அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அடிப்படையில் என்ன காரணம் இந்த மோதலுக்கு? அதாவது 2022 சரவணனாகக்கூடிய மேயராக பதவியேற்ற முதலே மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அவருக்கும் மோதல் என்பது ஏற்பட்டது. காரணம், அவர்கள் அந்தந்த வார்டுகளுக்கு குறிப்பிட்ட திட்டப்பணிகளை ஒதுக்கிடுவதில் தொடர்ந்து ஒரு தற்கள் இருப்பதாகவும், அவர்கள் கோரிக்கையை அவர்கள் கேட்டுக்கொள்வதில்லை எனவும், அவர்கள் வார்டுகளில் இருந்து ஆய்வு நடத்துவதில்லை, திட்டப்பணிகளுக்கு கேட்கக்கூடிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தான் திமுக மாமன்ற உறுப்பினர்களை வைத்தார்கள். அவர்கள் வைத்தது போன்றே கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் அல்ல அதிமுகவாக இருக்கட்டும் அனைத்து தரப்பு மாமன்ற உறுப்பினர்களுமே தொடர்ந்து மேயர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் தான் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நேரடியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், ஆனால் பொதுவெளியில் கொடுக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு திட்டங்களை ஒதுக்கீடு செய்வதில் எங்கள் குறைகளை காது கொடுத்து கேட்பதில்லை என்பதுதான் அவர்கள் பிரதான கோரிக்கையாக இருந்தது. ஆக இதன் காரணமாகவே இவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக தலைமைக்கும் மாநகராட்சி ஆணையருக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும் நிலைக்கு இது தள்ளி இருந்தது. ஆனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக இந்த கூட்டத்தில் இன்று ஒவ்வொரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட வராமல் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மருது, நீங்க களத்திலே இருந்து பாக்குறீங்க ரொம்ப நாளா. இப்ப களத்துல என்ன மாதிரியான சூழல் இருக்கு? யார் சொல்றதுல உண்மை இருக்கு? நீங்க கள ஆய்வு செய்ய முடிஞ்சுதா? இது தொடர்பாக மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய சரவணனிடமும் புதிய தலைமுறை பல முறை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஒவ்வொரு முறை இது போராட்ட காலமாக இருக்கட்டும் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட அந்த மனு அளிக்கப்பட்ட காலம் அல்லது திமுக தலைமைக்கு புகார் அளிக்கப்பட்ட காலத்தில் கேட்கப்பட்ட போது என்னுடைய பணியை சிறப்பாக செய்கிறேன், என்னை நம்பி பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள், அந்த பொறுப்புக்கு ஏற்றார் போல் என்னுடைய பணிகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மேலும் அவர்கள் குற்றச்சாட்டு நியாயம் இல்லை என்ற விளக்கத்தையே மேயர் தரப்பு என்பது அந்த நம்ம புதிய தலைமை தரப்பு கேட்கும் போது ஒவ்வொரு முறையும் கொடுத்திருந்தார்கள். மேலும் அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடாக இருக்கட்டும் திட்டங்களாக இருக்கட்டும் மாநகராட்சி ஆணையர் மூலம் தேவையான பணிகளை தொடர்ந்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என மேயர் தரப்பு என்பது தொடர்ந்து விளக்கம் வைத்தார்கள். ஆனால் அவருடைய விளக்கத்தை முழுமையாகவே புறக்கணித்தார்கள் மாமன்ற உறுப்பினர்கள். எங்கள் பகுதிக்கு எந்த ஒரு திட்டத்தையும் மேயர் ஒதுக்கீடு செய்வதில்லை, நிதி கொடுப்பதில்லை, பல்வேறு குற்றச்சாட்டுகளை தான் முன்வைத்தார்கள். தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் போராட்டம் புகார் பல்வேறு கட்டங்களை கடந்திருந்தது. ஆனால் போராட்டம் புகாரை கடந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் அளவுக்கு இந்த பிரச்சனை என்பது புகாரமாக வெடித்திருந்த நிலையில் இன்று நடைபெற்ற அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலும் ஒருவரோட பங்கேற்காமல் இருப்பதுதான் பெரும் ஒரு சர்ச்சை. ஏனென்றால் மாமன்ற உறுப்பினர்கள் தான் மேயரை மாற்ற வேண்டும் என்ற ஒரு மனுவும் அளித்திருந்தார்கள். ஆனால் இந்த மனு அளிக்கப்பட்டு இன்று வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு அழைப்பு கொடுத்திருந்த நிலையில் ஒருவர் கூட வராமல் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மணிமாறன், இப்போதைக்கு சரவணனுடைய மேயர் பதவி தப்பி இருக்கிறது. தொடர்ச்சியாக மோதல் போக்கு இல்லாம மக்கள் பணிகள்ல எல்லாருமே கவனம் செலுத்த வேண்டும் என்றதான் நம்மளோட நோக்கம். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி மருது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 ரிலீஸ் ஆகியிருக்கு. தியேட்டர்ஸ்ல ஃபேமிலியோட போய் பாருங்க.